நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி கொடுத்துருக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? நம்ம பிரசன்னம் வந்தாலே நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் நம்ம செய்கிறதுக்கு முடியும். அதுதான் முக்கியமானது. அவருடைய பிரசன்னம் நமக்கு முக்கியமாக தேவை. நம்ம ஆலயத்தில் ஜெபிச்சாலும் தனியாக ஜெபிச்சாலும் சரி, பிரசன்னத்தை உணரணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்களை நிறைக்கணும், ஆண்டவரே எங்களை நடத்தணும்னு சொல்லி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க பாருங்க. எங்கே போனாலும் அந்த பிரசன்னம் நமக்கு ரொம்ப தேவை. எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்போது தான் நம்ம வெற்றியவே சுதந்திரிக்க முடியும். பிரசன்னம் ரொம்ப முக்கியமானது. அந்த பிரசன்னத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். பிரசன்னம் நம்மகிட்ட வந்துன்னா என்ன மாதிரி காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். ஏன்னா பிரசன்னங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கும்பொழுது தான் நம்ம எல்லாவற்றையும் வெற்றியடைய முடியும்னு நான் சொன்னேன். அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிற தேவன் நம்மளோட கூட இருக்க இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். பெரிய காரியங்கள் செய்வோம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த பிரசனத்தினால் எங்களை நிறைத்து நடத்துகிற தெய்வமாக இருக்குங்க. ஸ்தோத்திரம். எந்த சோதனை வேதனை நேரத்திலும் இந்த பிரசனம் எங்களோடு கூட பேசும்பொழுது, எங்களோடு கூட இருக்கும்பொழுது தான் நாங்கள் வெற்றியை சுதந்திரிக்க முடியும். சத்து கொண்டு எல்லா திட்டங்களையும் ஆண்டவரை மேற்கொள்ள அவங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்போது நடக்கும். அதை நாங்கள் உணர்ந்து இந்த நாட்டிலே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தேவன் அந்த பிரசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களோடு கூட பேச வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. நீங்கள் வசனத்தோ மூலமாக எங்களோடு கூட பேசி எங்கள் வண்ணத்துமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி செய்து வண்ணத்துக்காக நன்றி செலுத்தும். துதிகன மகிமை எல்லாம் மகை செலுத்தும். பேச வச்சு நாம் ஜெபிக்கிறதுனால பிதாவே. ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள கடந்து செய்வோம். திருச்சமூகம் இவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் இவ்வளவு இன்பமானது. சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே நடந்தாலும் சோர்வடையா. ஆமென், நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே
எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் தெய்வமே. இன்றைக்கி நம்ம அவருடைய பிரசன்னம் நமக்கு எப்பொழுதும் தேவை அப்படிங்கிறத வசனத்தின் மூலமாக நம்ம படிப்போம். ஆண்டுடைய வசனம் வந்து சொல்லுது, இந்த அவருடைய பிரசனம் வரும்போது என்ன நடக்குங்கிறத முதல்ல நம்ம தியானித்தோம்னாக்கி தெரியும். ஏன்னா பிரசனங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர்ற காரியம்தான் பிரசனம். நிறையா பாடல் பாடும்போது பார்த்திங்கன்னா பிரசன்னம் ஏன் படிக்காங்கன்னா, அவருடைய பிரசனம் இல்லாமல் நாம் ஜெபிக்கிறதோ நம்ம வேதம் வாசிக்கிறதோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அவருடைய பிரசனம் நமக்கு எப்பொழுதும் தேவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 97 5வது வசனத்தை பார்த்திங்கன்னா, கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. அப்போ அது வந்து பர்வதம்னாலே உங்களுக்கு தெரியும், பெரிய மலைகள், அதாவது மவுண்டன், பெரிய மலை வந்து எப்படி வந்து மெழுகு போல் உருகும். மெழுகுன்னா நமக்கு தெரியும், ஒரு கொலான்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு காரியங்கள் தான் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு பாறை, ஒரு கற்பாறை, ஒரு மலை, ஒரு பெரிய மலை வந்து தவிர்க்கணுன்னாலோ அதை பெயர்க்கணுனாலோ நிறைய காரியங்கள் செய்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த பாறைகளெல்லாம் வெடி வச்சு இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியலாம். ஒரு சின்ன பாறையாக இருந்தாலும் சரி, பெரிய பாறையாக இருந்தாலும் சரி, பாறையை உடைக்கிறதுக்கு நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாறையெல்லாம் உடைப்பாங்க. பாறையை உடைக்கும் போது அது கீழே இந்த இது வச்சு வெடி வச்சு அந்த இடத்துல வெடிக்க வைப்பாங்க. இந்த நாட்களில் நிறையா வசதிகள் வந்துருச்சு, அந்த மாதிரி செய்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நான் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கேன். இந்த பாறைகள்லாம் அந்த மாதிரி இந்த இதை வச்சு வெடிக்க வைப்பாங்க. வெடித்து அந்த பாறைகள்லாம் அப்படியே உடஞ்சி நொறுக்கி அதுக்கப்புறம் அந்த பாறைகளெல்லாம் சரி பண்ணி வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி அதுக்கெலாம் கொண்டு வரதை நான் சில இடத்துல பார்த்துருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கி அந்த மாதிரி பாறை மலைன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பெரிய வந்து எதையுமே தவிர்த்து நிற்க அதெல்லாம் முடியாது. ஆண்டவர் வந்து அதை வந்து நிறைய மலைகள்லாம் பார்த்திங்கன்னா விழுந்துருது, மேலைகள்லாம் சரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய பிரசனத்தினால தான் அது வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் அவருடைய பிரசனத்தில் என்ன நடக்குதுன்னா பாருங்கள், அவருடைய பிரசனம் மெழுகு போல் உருகி போயிருதான். அவருடைய பிரசனம் வந்துன்னா பர்வதமே மெழுகு போல் உருகி போதான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய காரியங்கள் விசுவாசம் கொண்டு வந்தாலும் சரி, அவருடைய பிரசனம் வரும் பொழுது மெழுகு போல் உருகி போகும். எப்படிப்பட்ட பர்வதம் போல் நம்முடைய கவலையோ கண்ணீரோ வியாதியோ நோயோ பிரச்சனையோ எல்லாம் இருக்கும். அந்த காரியங்களை ஆண்டவர் மெழுகு போல் உருகி, பாடல்கள்லாம் நிறைய தம்பி மாதிரி எழுதியிருக்கிறத பார்க்கலாம், மெழுகு போல் உருகி போகும்னு சொல்லி. அந்த மாதிரி மெழுகு போல் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களையும் பிரசன்னத்தினால உருகி போகுது. அதுதான் சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதே வசனத்தில் சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே சர்வத்தை உருவாக்கின தேவனுடைய அதையும் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிரசனமும் இருக்குது, அடுத்தது சர்வ பூமியை படைச்ச ஆண்டவருடைய பிரசனத்தினால உருகி போயிடுச்சுனாக்கி அப்போ தண்ணி மாதிரி போயிடுது அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய காரியங்களாக இருந்தாலும் சங்கீதத்தில் அவர் தாவீது எழுதும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய வேதனைகளை தான் பாடலாக எழுதியிருக்காரு. நம்முடைய வேதனையில் எப்படி ஆண்டவர் நடத்தினார், என்னுடைய கை விடாதபடி எப்படி நடத்துவார், எப்படி நடத்த அவருக்கு முடியும், எனக்கு நடத்தினார், என்னை தூக்கி சுமந்தார் எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது அவருடைய வசனத்தில் அவருடைய வார்த்தையின் மூலமாக ஜெபித்து அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவர் அந்த வசனங்கள்லாம் நமக்கு எழுதி தந்திருக்கிற காரியங்கள் நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பிரசனத்தினால எப்படிப்பட்ட காரியமும் மெழுகு போல் உருகிரும், தண்ணி போல் நம்ம போயிடும், அதை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய வசனத்தை படிக்கும்போது அவருடைய பிரசனம் வரும், அது ரெண்டும் முக்கியம். வசனத்தை தியானிக்காமல் பிரசனத்தை நம்ம உணர முடியாது, ஜெபிக்காமல் நம்ம பிரசனத்தை உணர முடியாது. அந்த ரெண்டு காரியத்தையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம உதவி செய்ய இந்த வசனத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்கள் அப்படி இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. சங்கீதம் 97 5 நீங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது 2 தீமோத்தேயு 4:8 பார்த்திங்கன்னாக்கி ஒரு பவுல் சொல்கிறத பார்க்கலாம்.
அவர் பிரசனமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அவர் தர்றார். அப்போ பிரசனமாக்குறது பிரசனம் நான் சொல்கிறேன். பிரசனத்தை நம்ம யாருக்கெல்லாம் தருவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சில நேரத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி சிலருடைய காரியங்களை சொல்லும் பொழுது இது இருந்தால் தான் இது கிடைக்கும், இந்த மாதிரி காரியங்கள் இல்லைனாக்கி இந்த காரியங்கள் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மற்ற உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காரியங்கள் இல்லைன்னா உங்களால் அதை செய்ய முடியாது, இது இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும்னு சொல்லும்பொழுது நிறையா மனவேதனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா சிலர் நம்ம நிறையா வேத வசனங்களை நிறைய தியானிக்கிறவங்களாக இருப்பாங்க, நிறையா படிச்சிருக்கவங்களாக இருக்கலாம். சிலர் அதில் வாஞ்சை இருக்கலாம், படிக்காமல் நமக்கு இது படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் இதை படிக்கலைன்னா இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வைங்க. அப்போது நிறையா நம்ம நான் ஒரு மிஷினரி கூட சொன்னார், நீங்கள் காலேஜில் போய் படிக்கலாம், காலேஜில் போய் நம்ம பாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி படிக்கணும், நம்ம பாருங்க ஐயருக்கு படிக்காங்க, அதுக்கெல்லாம் படிக்காங்கல்ல, அதை படிக்காதனால நீங்கள் ஃபுல் பிட்டில் நிற்கக்கூடாது, நீங்கள் கீழே தான் நிற்கணும், கீழே தான் பேசணும், சாதாரணமாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வெளிப்படையாக நிறைய பேசுகிறவர், எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஷினரி. அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், எங்கேன்னு பேசினாலும் சரி, எங்கேன்னு பிரசன்னத்தில் நம்ம உணர்ந்து பேசும்பொழுது வசனம் தான் போகணும், எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது, இது படித்து தான் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அது பார்க்குறதே இல்லை. ஆண்டவர் பேதுருவையும் பயன்படுத்தினார், பவுலையும் பயன்படுத்தினார், பெரிய படித்தவங்களையும் பயன்படுத்தினார். ஆனால் உலக காரியங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்கும். அதனால் ஆண்டோடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும் பொழுது அந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள்லாம் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் பிரசன்னத்தினால் நம்ம இருந்தோம்னாக்கி நம்ம எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் அந்த வசனத்தில் அவர் பவுல் எழுதுகிறாரு. பவுல் எழுதும்போது எல்லாவற்றையுமே சொல்லுவார், எனக்கு மட்டும்தான் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் என்ன தவறு செய்தாங்களோ அவங்களுக்கு சுட்டி காட்டுவார், ஊழியத்தில் ஒன்றை பயன்படுத்துறதுக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு, மற்ற மக்களோடு பேசும்போது பேசுகிறாரு, சாதாரணமான மக்களோடு பேசும்போது பேசுகிறாரு. பிறகு நிறையா அவங்க ஊரில் எந்த ஊரில் எங்கே போகிறாரோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி அவங்க பழக வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். ஆசிரியர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் எல்லாமே அவர் பேசுகிறத நம்ம பார்ப்போம். அப்போ எல்லாருக்கும் அவர் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறதுலாம் எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது இந்த காரியங்களில் நிறையா நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த நீங்கள் 2 தீமோத்தேயுல படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கி அவருக்கு நீதியின் கிரீடத்தை பற்றி பேசுவார். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, அவருக்கு வைக்கப்பட்டிருக்குது, ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னது செஞ்சார்னு சொல்லி எனக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி இந்த கடைசி அந்த வசனம் முடியும் பொழுது 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் பிரசனமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு மாத்திரம் இல்லை, என்ன போல் யாரெல்லாம் அந்த பிரசனத்துக்குள்ளே வரணும்னு நினைக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ பிரசனமாக்குதலை யார் விரும்புகிறாங்க? ஆண்டவருடைய பிரசனத்தை ஆண்டவர் சொல்கிறது கேட்குறது, ஆண்டவர் வசனத்தை படித்து அவருக்கு ஊழியம் செய்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வாங்க. அப்படி யாரெல்லாம் கேட்காங்களோ அவங்க விரும்புகிற யாவருக்கும் எல்லாருக்கும் கொடுங்காரு. அப்போ அவங்கள்ட்ட பிரித்து பார்க்குறதே இல்லைங்கிறத அவர் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை எனக்கு தந்திருக்காரு, உங்களுக்கும் தருவார் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது. அப்போ நம்ம அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம வாஞ்சையாக இருக்கணுமா இல்லையா? நம்ம வாஞ்சை இருக்கணும். அந்த பிரசனத்தை நம்ம உணர்ந்து நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தாகத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் தர்றதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்காருங்கிறத நம்ம படித்து அதை நம்ம ஜெபிக்கணும். அது நீதியின் கிரீடம் யாருக்கும் கொடுக்காருன்னு சொல்கிற அந்த விரும்புகிறத நம்ம அந்த பிரசமாக்கில் தான் நம்ம விரும்ப முடியும். விரும்பி அதை நமக்கு தருவார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ பிரசனமாக்குதலில் நம்ம விரும்பணும். முதல்ல அவர் சொல்கிறத அவருடைய வார்த்தையை தியானிக்கிறத அவருடைய பாத்தில் இருக்கிறத நம்ம உணரும் பொழுது தான் அந்த பிரசனமாக்குதலே நம்ம உணர முடியும். அதை தான் பவுல் ஏதோ நமக்கு நீதியின் கிரீடம் நமக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கும் தருதுன்னு சொல்லி நம்ம படிச்சிட்டோம்னாக்கி அப்போ அவருக்கும் கொடுக்காரு, நமக்கும் எல்லாருக்கும் தருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பிரசனமாக்குதலை விரும்பி யாவருக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எப்படி பிரசனமாக்குதலில் எப்படி நடந்தாரோ அதுபடி நம்ம நடந்தோம்னாக்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை கடைசி நாட்களில் வரும்பொழுது தருவார். அது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம கடைசி நாட்களில் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்குங்கிறத அவர் சுட்டி காட்டி நம்ம எப்படி நடக்கணுங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுறதை நம்ம பார்ப்போம். அவருக்கு அப்படி கிடைச்சிது, அதையும் நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு எழுதியிருக்காரு. எழுதி சொல்ல ஆவியானவர் எழுதி சொன்னதை எழுதி நமக்கு தந்திருக்காருன்னா நம்ம அதை பயன்படுத்துறது எப்படி? பிரசனமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் நாங்கள் விரும்புது ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பிரசனமாக்குதலில் நம்ம விரும்பி பெற்றுக்கொள்ளணும். அது ஆவியானவர் செய்கிற செயல். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும்.
மூணாவது தீத்து 2:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள், அவர் வந்து படிக்கிற காரியங்கள்லாம் நீங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் படிக்கும் பொழுது தான் அதை என்னன்னு கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தீத்து எழுதின காரியங்கள் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து அதை படிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து எப்படி ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்காரு, யாரை கொண்டு எழுதினாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தீத்து 2:11 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. அப்போ தேவ கிருபை, அப்படியே கிருபை வந்து நமக்கு கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த தேவ கிருபை நம்மளோட கூட இருக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து நம்ம அவனுடைய கிருபை இவ்வளோ இலவசமாக கிடைச்சிருக்கு, அந்த இலவசமாக கிடைச்ச அந்த கிருபையை நாம் வந்து விருதாவாக்காதபடி ஆண்டோட கிருபையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அதை இப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருவார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனுக்கு விரும்பி நாட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னாக்கி, ஆண்டவரோட அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையோடு திரும்ப வரும்பொழுது அவளோட கூட இணைஞ்சு நித்திய பேரின்பத்தில் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வாழணும்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த காரியத்தை சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கோம். தேவனுடைய கிருபையை நாம் பிரசனமாக்குதலில் இருக்கணும்னு சொல்லி எல்லா இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உண்மையாக நம்ம ஆண்டவரை அவர் திரும்ப வர்றதுக்கு நம்ம ஜெபத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்ம ஒரு பொழுது ஜெபிக்கிறதுல இந்த பிரசனமாக்குதலில் நம்ம ஒரு பொழுது பின்வாங்கி விடாதபடி நம்ம அதில் வந்து ஒரு பொழுதும் வந்து அந்த பிரசனத்தை கைவிடாதபடி, அதாவது எப்பவும் பிரசனத்திலே இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி பார்ப்பாங்க பார்த்தீங்களா சிலர் வந்து, அந்த மாதிரி இருக்கணும். அதில் வந்து எப்பொழுதும் நம்ம பின்வாங்கி ஐயோ நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம பிரசனமாக்குறதுல எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறது வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட பேசுகிற வசனத்தினால் தான் இருக்கார். அதனால் அந்த பிரசனம் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கிறதுக்கு நாம் தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்மளை மாற்றிருக்காரு. அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நாம் அந்த தேவனுடைய கிருபையின் மூலமாக இந்த பிரசனமாக்குதலை நமக்கு வந்து ரட்சிப்பை தந்து அந்த பிரசனமாக்குதலையும் தந்திருக்காரு அந்த தேவ கிருபையினால். அதை நம்ம பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜெபிக்கணும். இதில் வந்து நம்ம எல்லாம் படித்த பிறகு அதனுடைய காரியங்களில் எத்தனை காரியங்கள் இந்த பிரசனமாக்குதலில் இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்தோன்னா, இந்த தீத்திலே 2வது இடத்துல நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதில் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள், அந்த காரியங்களில் நீங்கள் வந்து என்ன காரியங்கள் ஆண்டவர் சொல்லி தந்துட்டு திருப்பி அதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் எப்படி எழுதி தந்திருக்காரு நமக்கு நல்லா புரிகிற மாதிரி அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அருமையான வசனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமின் பிரசமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதித்துக்கிறது. நமக்கு நடத்துகிற ஆண்டவர். அந்த 12வது வசனத்தில் அவபக்தி லௌகிக இச்சை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணுறதுக்கு, அதாவது தேவ பக்தி உள்ள பிள்ளைங்களாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தெளிந்த புத்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த 12வது வசனத்தை நீங்கள் படிக்கலாம். அதில் தீத்துல 2:12 நான் படிக்கலை, நீங்கள் படிச்சுக்கோங்க. அதையும் அந்த வசனங்களில் உள்ள கருத்துக்கள் இருக்குது. 13வது வசனத்தில் தான் நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நம்ம படிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னாக்கி ஆனந்த பாக்கியமாக ஏன் ஆனந்த பாக்கியம், நமக்கு ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவர் வந்து தந்திருக்காரு. அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் அந்த மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பை வந்து எபிரேயர் 9:25 யாக்கோபு 1:21 நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வார்த்தையில் நம்ம மறுபிறப்பு பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய அந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அதில் வந்து அந்த வார்த்தையில் நம்ம உறுதியாக இருந்து அந்த ரட்சிப்பு நமக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நம்ம அந்த தேவ கிருபையின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுல ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்பு வந்து இந்த பிரசனமாக்குதல் ரட்சிப்பு எல்லாமே ஒன்றோடு ஒன்று. அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு பிரசனத்தையும் உணர்ந்து கொண்டு ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணும். அப்படியே தேவ கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தேவனுடைய கிருபைங்கிறது விருதாவாக நம்ம ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களில் நம்ம படிக்கும். அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கொலோசியர் 1:6 பார்த்தீங்கன்னா, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவணுங்கிறது தான். எல்லாருக்கும் போய் உலகமெங்கும் பரவி அவங்க எல்லாரும் தேவ கிருபையை
அவங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆண்டவர் வந்து சத்தியத்தின்படி நம்மளை நடத்துகிறவர் அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் சத்தியத்தின்படி நடத்துகிறவராக இருக்கிறதுனால நம்ம வந்து உலகமெங்கு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் பொழுதே அவங்களுடைய தேவ கிருபையை வந்து அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க வந்து தெளிந்த சத்தியத்தின்படி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னாக்கி தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த பிரசனத்தை நம்ம உணர்ந்து கொள்ள மற்றவங்களோட பேசும்பொழுது கொலோசியர் 1:6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்லித்தரதை நம்ம படிக்கலாம். 3வது பார்த்திங்கன்னாக்கி அதே காரியத்தை நம்ம இப்போ பார்க்கும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். 3வது 2 தீமோத்தேயு 1:7 பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் என்ன எப்படி நமக்கு சொல்கிறாருன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறாருல. அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி தெளிந்த புத்தி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா வசனங்கள் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறது நம்ம உணர முடியும். ஆண்டவர் தெளிந்த புத்தினாக்கி 1 பேதுரு 4:7 பார்த்திங்கனாக்கி அதே காரியத்தை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ தெளிந்த புத்தினாலே என்னது, நமக்கு ஒரு 2 புத்தி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். தெளிந்த புத்தினாக்கி ஆண்டவரோட பிரசன்னத்தில் உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு புத்தி. அடுத்தது உலக காரியங்களில் இருந்துட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க பாருங்கள், அது ஒன்று. அப்போ இது வந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம தீமோத்தேயுல படித்தோம். அவர் வந்து பலமுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்காரு. அப்போ ஆவியானவர் தான் இந்த தெளிந்த புத்தியை நமக்கு தர முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது 2வது தான் பேதுரு எழுதியிருக்க காரியங்கள். ஜாக்கிரதையாக நம்ம ஜெபிக்கணுங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 2 காரியமும் நம்ம செஞ்சால் தான் அந்த பிரசனத்தை நம்ம உணர முடியும். பிரசனத்தை தர்றது ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிரசனத்தினால் வாழும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். 4வது பார்த்திங்கன்னா நீதியை செய்கிறவர். இந்த வசனத்தில் இருக்கிறத நீங்கள் படிக்கலாம். நீதியை செய்கிறவர் அப்படின்னு சொல்லும்போது நீதியை செய்கிறவர் நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா நீதி வந்து உலகத்தில் சரியானபடி நடக்கா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி. ஆனால் ஆண்டவர் வந்து நீதி செய்கிறவர். நமக்கு நீதி செய்கிற ஆண்டவர் ஒரே ஆண்டவர். அவர் மட்டும்தான் நமக்கு நீதியை சரியானபடியில் செய்கிறவர். நம்ம மனுஷன் நம்பி ஓடி நம்ம ஜெயிக்கலாம் முடியாது. ஜெயிச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம சரின்னு செய்ய முடியாது. 1 பேதுரு 2:24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நமக்கு பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கார். அவர் தான் நமக்கு நம்மளுடைய பாவங்கள்லாம் சுமந்த தேவன். இந்த 1 பேதுரு 2:24 நீங்கள் வசனத்தை படிங்க. நான் வந்து அதுக்குடைய காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். நமக்கு வந்து நமக்கு என்ன காரியங்கள் நமக்கு செய்யணுமோ அதுக்கு பரிகாரம் பண்ணி அதுக்காண்டி மரித்தார் ஆண்டவர் வந்து. அவர் வந்து நம்ம மரணத்தின் மூலமாக அந்த பாவத்தை எல்லாத்தையும் தண்டனை குற்றம் எல்லாவற்றையும் நமக்கு விலகி ஆண்டவர் நீதிமானாக வாழறதுக்கு நமக்கு வழி காட்டியிருக்காரு. அவருடைய மரணத்தின் மூலமாக தான் இது நமக்கு கிடைச்சிது. நீதிமானாக்க வாழ்க்கையே வந்து அந்த கிருபையினாலும் அந்த தேவ கிருபையினாலும் அந்த நீதியினாலும் தான் நமக்கு கிடைக்கும். நீதி செய்கிறவர் நமக்கு செஞ்சாதான் இந்த காரியங்கள்லாம் அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு வந்து ரட்சிப்பு தேவனுடைய கிருபை எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து நீதி செய்கிறவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தான் நமக்கு நீதி செய்கிறவர். மரணத்தின் மூலமாக நமக்கு நீதி செய்து நம்முடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை தராதபடி நமக்கு அந்த தண்டனையிலிருந்து மீட்பை பாவத்திலிருந்து மீட்பை எல்லாம் தந்து நமக்கு எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்து நம்மளை நீதிமானாக மாற்ற வாழ நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து வழிகாட்டி இதுதான் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது. அதான் நான் உன் கண்மேல் என் கண்மை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆலோசனை ஆண்டவருடைய ஆலோசனை. அவர் தான் நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் ஆலோசனையை கேட்கும்போது நமக்கு வந்து அதில் தவறு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் அவருடைய மரணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அந்த தேவனுடைய கிருபையை அந்த நீதியை நமக்கு தந்திருக்காரு, நீதிமானாக மாற்றியிருக்காரு. அதனால் அவர் நீதிமான், அதனால் நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்காரு. நம்ம நீதிமானே சொல்கிறதுக்கே நமக்கு வந்து தகுதியே இல்லை. ஆனால் நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்காரு. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால அவருடைய மரணத்தினால நம்மளை மாற்றியிருக்காரு. அதனுடைய மாற்றப்பட்ட நிலையில் நம்ம வாழ்வோம் என்றால் நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார். 5வது பார்த்திங்கன்னா தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தில் படிக்கும். தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது நம்ம வந்து கடைசி வரை என்ன செய்யணும்னா தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். தேவ பக்தினாலே என்னது, நம்ம வந்து ஆண்டவர் ஏதோ பிரச்சனைகள் வருது, ஏதோ சோதனை வருது,
உடனே வந்து அந்த பக்தியை விட்டுட்டு வேறு இதுக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும், தேவ பக்தியற்றவர்களை வந்து தேவ பக்தியற்றவங்க, தேவ பக்தி உள்ளவங்க, பக்தி உள்ளவங்களும் இருந்தாங்க, பக்தி இல்லாதவங்களும் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நீங்கள் இந்த 2 பேதுரு 2:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கே தெரியும். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படிங்க. வசனத்தை படிக்கும்பொழுது தான் அந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை எப்படி என்ன எழுதிருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறதுக்கு தெரியும். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வந்து கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ அந்த வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்போது தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னாக்கி, ஆண்டுடைய ஆவியானவர் இருந்தாருனாக்கி, அவர் வழிநடத்தல் இருந்ததுனாக்கி, இப்போ நம்ம படித்தோம் 5 காரியம் படித்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பை, தேவ கிருபையை, அவருடைய எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் தேவ கிருபை, தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி 5 காரியங்கள் நம்ம படித்தோம். 5 காரியங்களும் இருக்குங்க. யாருன்னா ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்பொழுது தான் அதில் சரியான பாதையில் நடத்த முடியும். தேவ பக்தி உள்ளவர்களே ஆண்டவர் வந்து பாருங்கள், எத்தனை சோதனை வேதனை வந்தாலும் அதில் வந்து தூக்கி நிறுத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். இதில் வந்து பாருங்கள், யோவான் 9:31 பார்த்தீங்கன்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவருக்கு பாவிகள் தேவனுடைய நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய பிரசனத்தை உணராமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை வந்து அந்த தேவ பக்தி இல்லாதவர்களை அந்த காரியங்களை வந்து பாருங்கள் அவங்க செவி கொடுக்க மாட்டாருன்னு அவர் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செவி கொடுப்பதில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஜெபிக்கும், நமக்கு வேதனை வருது, நமக்கு சோதனை வருது, அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் பிரசன்னத்தை உணரும் பொழுது தான் நமக்கு அந்த வேதனையே நீங்குது. அப்போ அவரே வந்து நமக்கு கை கொடுக்கல, நம்ம நீ வந்து நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர் செவி கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்குமோ அப்படி இல்லாதபடி ஆண்டவருக்கு செவி கொடுக்க தேவ பக்தி உள்ளவர்களாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீதியின் கரத்தினால் நம்மளை தாங்குகிற பிள்ளைகளாக இருக்க நம்மளை வழிநடத்துகிறவர் எல்லாவற்றையும் நம்மளை நடத்தி சென்று அந்த பிரசன்னமாக்குதலில் தான் இத்தனை காரியங்களும் இருக்குதுன்னு நம்ம படித்தோம். அப்போ இத்தனை காரியங்களையும் செய்ய ஆண்டவரே உங்கள் பிரசனம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எதுலையோ தவறி போகாதபடி உங்கள் பிரசனத்தினால ஒவ்வொரு நாளும் நிறைத்து எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரிடினோ மாறாதாமே, வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவர் வாக்கு மாறாதாமே. ஆம் சுவாமி, மனிதன் சொல்லி வாக்கு மாறி போவான் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் வாக்கு மாறாதவராய் எங்களை அழைத்த தேவன், எங்களுக்கு உண்மையாக இருந்து எங்களை எல்லாவற்றிலும் நடத்தி செல்கிற தேவனாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா காரியங்களிலும் நீங்களே எங்களை நடத்தி செல்ல வேண்டும். அவங்களுடைய ஆலோசனைக்கு நாங்களுடைய பிரசன்னமாக்குதலுக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த பிரசனத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் அந்த ஆலோசனையை கேட்டு நடக்கணும் ஆண்டவரே. அப்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள உடைய பிரசனத்திலே எப்பொழுதும் நாங்கள் அமர்ந்திருக்க, உடைய வசனத்தை தியானிக்க, மோடு கூட பேசுகிற அந்த ஆண்டவரே அந்த நெருங்கிய ஜீவியத்துக்குள் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் கற்றுத்தர வேண்டுமாச்சு. ஆவியானவர் அப்படி கற்றுத்தந்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேரான பாதையை காட்டும் பொழுது அந்த பாதையிலே நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கேட்குற ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனே எத்தனை வேதனையோடு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தகப்பனே அதுக்கு பதில் கொடுக்குற தேவன் என் தேவன் என்று அறிந்திருக்கிறேன். அந்த பிரசன்னமாக்குதலே பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிரசன்னமாக்குதலை நடத்தி சென்று அவளை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீதியின் கரத்தினால் தாங்க, தேவ கிருபையினால் தாங்க ஆண்டவரே. ஒரு பிரசன்னமாக்குதல் என்னவெல்லாம் எங்களுக்கு தரும் என்று நீதிமான ஆக்கினீரே. மரணத்தின் மூலமாய் அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல ஆண்டவரே, அதை நாங்கள் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நீ பயன்படுத்த பலப்படுத்த கிருபை செய்யுங்க. தெரிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ
பிசாசுக்கு ஏற்று நிற்கவும், தேவனுக்கு ஆண்டவரே நாங்கள் தாழ்மையாக இருக்கவும், அவருடைய வசனத்துக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபம். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ நடத்த போருக்கா நன்றி. பிரசனமாக்குதலே நடத்தி செல்து ஆண்டவரே, அந்த பிரசனமாக்குதலே கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோயினால் பிரச்சனையினால் வாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து அந்த பிரசனமாக்குதலே விடுதலையை தந்து வழிநடத்த நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் அப்படியே செய்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னமும் அதிகமாக நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். முழுவதுமாக பொருட்படுத்திக்கொள்ளுங்க. மறுபடியும் அப்படி சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். இதுக்கான மாய்மெல்லாம் அம்மத்தை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களினால பிதாவே ஆமென்.